பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மீனராசி. பொதுவாகவே மீனராசிக்காரங்க தன்னோட உடை, நடை, பாவனையால் அனைவரையும் எளிதில் கவர்ந்திருக்கும் திறமை படைத்தவங்க இந்த மீனராசிக்காரங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்காக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் செவ்வாய் மற்றும் சனி பகவானோட இணைஞ்சு நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறது ஒரு சிறந்த யோகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு எதுலேயும் ஒரு நல்ல வல்லமை உண்டாகும். நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாமே கைகூடும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிரபலங்களோட நட்பு, அறிமுகம் எல்லாம் கிடைக்கும். எதிர்பாராத தனலாபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. சமூகத்தில் உங்கள் புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை, பொருட்சேர்க்கை உண்டாகும். பல வகையில் தனலாபம் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். இந்த வருடம் தொடக்கம் முதல்ல 29/6/2020 வரை உங்கள் ராசிக்கு 11ல் குரு பகவான் அதிசாரம் மற்றும் வக்ரமாகி செவ்வாய் பகவானுடனும் சனி பகவானுடன் நீசபங்க ராஜோ அமைப்பில் இருக்கிறது ஒரு சிறந்த யோக அமைப்பு. இதனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த நிலையற்ற தன்மை மாறி, பிரச்சனை எல்லாமே மாறி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயரதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. சக ஊழியர்களுடைய இருந்த மனஸ்தாபங்கள்லாம் மாறும். உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் நிலவும். உயரதிகாரி உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அடுத்து இந்த 29/6/2020 பிறகு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். உங்கள் பணியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை பற்றிய வீண் வதந்திகள் பரவும். உங்கள் தகுதிக்கு குறைவான பணிகளை செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவை. சிலருக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், துறை மாற்றம் எல்லாம் ஏற்படலாம். அடுத்து 20/11/2020 பிறகு குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசிக்கு 11ல் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகும். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க எல்லாமே விலகி செல்வாங்க. உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்கள் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரும். அடுத்து சனி பகவானை பற்றி பார்க்கும்போது, சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ல் சஞ்சரிக்கிறார். அதாவது பொதுவாகவே சனி பகவான் சஞ்சாரத்திலே 11ஆம் இடத்துல தான் அதை ஒரு அதிகப்படியான நற்பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் இங்கே உங்கள் ராசிக்கு இந்த வருடத்தில் அதிகபட்சமாக இந்த வருடம் முழுவதுமே குரு சனி 11ஆம் இடத்துல நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான யோகமான காலமாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் ஈடேறும். வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்ல மிக உகந்த காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டாகும். பிரபலங்களோட அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். எதிரிகள் விலகி செல்வார்கள். உங்கள் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே இந்த காலகட்டத்தில் உயரும். நீங்களும் பிரபலம் ஆவீங்க. உயர் பதவி, அதிகாரம் உங்களை தேடி வரும். அரசால அனுகூலமான அமைப்புகள் உண்டு. வழக்கு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். தொட்டதெல்லாம் துளங்கும். கனவுகள் எல்லாம் நினைவாகும். அடுத்து ராகு கேது பகவானை பற்றி பார்க்கும்போது, தற்போது ராகு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் ராகு பகவான் 4லையும் கேது பகவான் 10ஆம் வீட்லையும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் தாய் உடல்நிலையில் பாதிப்பு, தாய் மற்றும் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள், வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள், செலவினங்கள் எல்லாமே அதிகரிக்கும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணம், நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு திருப்தியின்மையும் விரக்தியும் ஏற்படும்.
உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் குறைவான வேலைகள் செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. எதிலையும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அடுத்து 23/9/2020 ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்லேயும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்லேயும் சஞ்சரிக்கிறாங்க. இது ஒரு நல்ல எல்லாமே உங்களுக்கு அடுத்த தமிழ் புத்தாண்டுல உங்கள் ராசிக்கு 3 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கிறதுனால இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல யோகமான காலம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ராகு கேது பகவான் 3 மற்றும் 9 சஞ்சரிக்கனால மனசுல ஒரு தைரியம், உற்சாகம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரி மற்றும் அண்டை அயலாரால் ஆதாயம் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி அடையும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். முக்கிய புனித ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொள்வீங்க. தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 20/11/2020 வரை வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை. கூட்டாளிகள் மற்றும் வேலையாட்கள் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் அவர்களை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. 20/11/2020 பிறகு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் நல்ல லாபத்தை தரும். உங்கள் நிறுவனம் பிரபலமாகும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பார்க்கும்போது 20/11/2020 வரை உயர் அதிகாரிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சக ஊழியர்களால் நிச்சயம் பிரச்சனைகள் உருவாகும். உங்களை பற்றி வீண் வதந்திகள் கூட பரவும். 20/11/2020 பிறகு பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும். உங்கள் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தேடி வரும். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும்போது 20/11/2020 வரை எதிலையும் ரொம்ப கவனமாக செயல்படணும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களால் விமர்சிக்கப்படலாம். முக்கிய பொறுப்புகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படலாம். சகாக்களிடம் வெளிப்படையாக இருப்பதை நீங்கள் தவிர்க்கணும். 20/11/2020 பிறகு தலைமையிடம் நெருக்கம் அதிகரிக்கும். மக்களுடைய உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சகாக்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்து கலைத்துறையினருக்கு பார்க்கும்போது 20/11/2020 வரை உங்கள் திறமையை வெளிப்படுத்த இயலாமல் நீங்கள் தவிப்பீங்க. வாய்ப்புகள் தள்ளி போகும். சம்பள விகிதத்தில் திருப்தியற்ற நிலை இருக்கும். 20/11/2020 பிறகு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும். நீங்கள் பிரபலம் ஆவீர்கள். விருதுக்கு கூட நீங்கள் பரிந்துரைக்கப்படலாம். அடுத்து மாணவ மாணவியர்களுக்கு பார்க்கும்போது 20/11/2020 வரை சோம்பலை தவிர்க்கணும். படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். தேவையற்ற விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும். 20/11/2020 பிறகு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைப்பீங்க. ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். அடுத்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளூர் அருகே திருவொற்றியூரில் உள்ள அருள்மிகு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவதும், சித்தர்கள் சமாதி வழிபாடும், ஆலயங்களிலும் சன்னியாசிகளுக்கும் அன்னதானம் செய்வதும் ஒரு நல்ல சிறந்த பரிகாரமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.